கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுக்கு பயப்படுதல். மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுக்கு பயப்படுதல். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்ன பேச வேண்டும், பேதுருவை குறித்து இல்லாவிட்டால் கொர்நேலியுவை குறித்தா, எந்த சம்பவத்தை குறித்து பேச வேண்டும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை தேவனுக்கு பயப்படுதல். இந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் மட்டுமல்ல என் மத்தியிலையும் பேசுவார் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்முடைய வேதத்தின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து கேட்போமாக. அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே பேச போகிறபடினால சோதரம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் பேசுவார் என்ற வார்த்தையின்படி பிதாவின் ஆவியானவர் இந்நேரம் பேசியருளும்படி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மத்திலே பேச வேண்டும். என் மூலமாய் அல்ல, அவருடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்திலே இடைப்பட வேண்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஐயப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்த போகிறபடினால ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த போகிறபடினால ஸ்தோத்திரம். ஐயா தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராங்க. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய திரு வசனங்கள் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. இருதயத்தை உடைத்து இருதயத்தை குத்துகிற தேவனுடைய தெளிவான தீர்க்க தரிசனமான திட்டமான வார்த்தைகள் இந்த அதிகாலை வேளையிலே எழுந்தருளுவதாக. அரணோதயம் போல் நம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவதாக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் கேட்கக்கூடாத அளவிற்கு தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையை எழுந்திருக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். தூக்க மயக்கங்கள் வெளியேறுவதாக, அசதிகள் வெளியேறுவதாக, நிர்விசாரங்கள் வெளியேறுவதாக, ஓ சோம்பலின் ஆவிகள் வெளியேறுவதாக, கலக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, சந்தேகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, தேவையில்லாத மந்தத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகள் மத்தியிலே இறங்குகிறபடினால ஸ்தோத்திரம். ரிலா தடா துடா கடா ரைக்கவே லேதோடோ ரீபாலா துராபா லதாடா தீரேவே லேதோடோ ரிபாலா. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் விதைத்தபடியினால ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், இந்த செய்தியின் வேளையிலே நீர் எனக்காக பேசி முடிப்பீராக. எனக்காக நீர் பேசி முடிப்பீராக. என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். சந்தேகங்கள் ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சரியான ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையிலே நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்குள்ளும் தேவனுடைய அபிஷேகம் பலமாய் ஊற்றப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாஞ்சித்து கேட்கிற யாவரையும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போக பிரயாசப்படுகிறேன். எழுந்திரு என்ற வார்த்தையின்படி நாம் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். நம்மளால் சிலரை தேவன் எழுப்ப வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நேற்று இரவு ஜெபத்துல பேதுருவின் மூலமாய் எழும்பின 4 கூட்டத்தார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், பேதுருவின் மூலமாய் எழும்பின, இல்லாவிட்டால் பேதுரு எழுப்பின 4
4 விதமான கூட்டத்தார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை ஆண்டவர் நேற்று நம்மத்தில் இடைப்பட்டார். அதை வருகிற நாட்கள்ல யூடியூப்ல அந்த செய்தி வரும். அதை தயவு செய்து கேட்கும்படி மிகுந்த தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதன் வாழ்ந்தான். அவன் வாழ்ந்த இடம் இத்தாலியா என்கிற பட்டணத்திலே அவன் வாழ்ந்தான். அவனுடைய போஸ்டிங் என்ன அப்படின்னா, அவன் ஒரு 100க்கு அதிபதி. அவனுடைய பெயர் கொர்நேலியு. அவன் இருந்த பட்டணம் செசரியா என்கிற பட்டணத்தில் இருந்தான். இத்தாலியா பட்டணத்தில் இருந்த பட்டாளத்தில் 100க்கு அதிபதியா செசரியா பட்டணத்தில் இருந்த மனிதன் தான் இந்த கொர்நேலியு. அந்த கொர்நேலியுவை குறித்து வேதம் எப்படி அடையாளப்படுத்துகிறது? ஒவ்வொரு மனிதனையும் நாம் எடுத்துக்கொள்வோமானால் வேதம் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதங்களிலே அடையாளப்படுத்துகிறது. தாவீதை எடுத்துக்கொள்வோமானால் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அடையாளப்படுத்துகிறது. மோசேயை எடுத்துக்கொள்வோமானால் அவன் உண்மை உள்ளவன் என்று வேதம் மோசேயை அடையாளப்படுத்துகிறது. ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமானால் இவனின் சிநேகிதன் என்று வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது. இயேசுவை எடுத்துக்கொள்வோமானால் இவர் என் நேச குமாரன் என்று அடையாளப்படுத்துகிறது. யோபுவை எடுத்துக்கொள்வோமானால் இவன் உத்தமத்திலே உறுதியுள்ளவன் என்று வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது. இந்த காலை நேரத்துல வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன? உங்களை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனிதனை எடுத்துக் கொள்வோமானால் அவனுக்கென்று ஒரு தனி அடையாளம் இந்த உலகத்திலே உண்டு. நம்மளுடைய அடையாளம் என்ன? நம்மளுடைய பெயர் நம்மளுடைய அடையாளமாய் இருப்பது இப்பூமியில் மட்டும்தான். ஆனால் தேவன் நம்மளை எப்படி அடையாளப்படுத்த விரும்புகிறார்? நான் மீண்டும் கேட்கிறேன், தேவன் எப்படி நம்மளை அடையாளப்படுத்த விரும்புகிறார்? கொர்நேலியுவை குறித்து தேவன் அடையாளப்படுத்துகிறது என்ன? அவன் தேவ பக்தி உள்ள மனிதன், தேவனுக்கு வீட்டார் அனைவரோடு கூட சேர்ந்து பயப்படுகிற மனிதன், அவன் தர்மங்களை செய்கிற மனிதன், அவன் ஜெபம் பண்ணுகிற மனிதன், அவன் எப்பொழுதும் மிகுந்த உபவாசங்களையும் செய்கிற மனிதன் என்று வேதம் அவனை குறித்து அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கு தேவன் உங்களை குறித்து எப்படி அடையாளப்படுத்துகிறார்? நம்மளை குறித்து தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்பது மிக முக்கியமான காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது கொர்நேலியுவை குறித்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தெய்வம் ஒரு கேள்வி கேட்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற கூட்டத்தாரா இல்லையா என்பதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நாம் பயப்படுகிறோமா? ஆதி நாட்களிலே இருந்த அந்த தெய்வ பயம் என்பது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே குறைந்து போயிருக்கிறதா, வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணி ஜெபத்திலே இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் அபிஷேகிக்க, தேவனுடைய திருவார்த்தை உங்களையும் அசைக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இந்நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில அற்று போகுமானால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகுமானால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன விதத்திலே போய் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சங்கீதத்தின் புஸ்தகம் 128 அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்தறிய முடியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவ்விடத்தில் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாய் வாழுவது பெரிதல்ல, கிறிஸ்தவ சமுதாயமாய் வாழுவது பெரிதல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நாம் அவ்வப்பொழுது நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 20:11 வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நினைத்து, ஆபிரகாம் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறார், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு ஊழியனோ ஒரு தீர்க்கதரிசியோ
ஒரு விசுவாசியோ ஒரு தேவ தூதனோ, ஏன் தேவனே வரும் பொழுது உங்கள் குடும்பத்திற்குள் வீடுகளுக்குள் வரும் பொழுது அந்த இடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் தெய்வ பயம். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்களிலே அந்த தேவனுக்குரிய பயம் காணப்படுகிறதா? பிள்ளைகள் மத்தியிலே தேவனுக்குரிய பயம் காணப்படுகிறதா? வாலிபர்கள் மத்தியிலே தேவனுக்குரிய பயம் காணப்படுகிறதா? பலவிதமான பயங்கள் உண்டு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற சத்துருக்களுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அசைகிற இலையின் ஓசையின் சத்தம் அவர்களை துரத்தும், அவர்கள் பயப்படுவார்கள். ஒரு அசைகிற இலையின் ஓசையை கேட்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். அப்ப எந்த அளவிற்கு அவர்களுக்குள் பயம் காணப்படுகிறது? இன்றைக்கு இந்த பயம் மனிதனை பல விதத்திலே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு. அவர் என்னிடத்துல அதிகமாக நெருங்கி பழகுகிற நல்ல ஒரு வாலிப சிநேகிதன். அவன் என்னிடத்துல திடீரென்று ஒரு நாள் வந்து அவன் இடத்துல சொன்ன காரியம் என்னவென்றால், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், எனக்காக ஜெபி, எனக்காக தெரிந்த எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் சொல்லி ஜெபி என்று. நான் கேட்டேன், ஏன் என்னாச்சு, நல்லாதானே இருந்தேன் அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னா, என்னன்னே தெரியல, எனக்கு திடீர்னு பயமா இருக்குது. எதுக்கு பயப்படுற அப்படின்னா, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, இருதயம் வெடிச்சிருமோன்னு பயப்படுறேன். இருதயம் எப்படியா வெடிக்கும்? வயிறு வேணா வெடிக்கலாம், இருதயம் எப்படி வெடிக்கும்? ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பயத்தை பாருங்க, இருதயம் வெடிச்சிருமோன்னு பயப்படுறான். அவன் 2 வீலர்ல போகும்பொழுது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சும்மா வளையிற இடத்துல சறுக்கி விட்டுருச்சு, அவ்வளவுதான். அதுல பிடித்த பயம் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஆனால் இது தெய்வ பயமா? இது தெய்வ பயம் அல்ல. எனக்கு தெரிந்த மற்றொரு குடும்பத்துல இருக்கிற அருமையான ஒரு தகப்பன்மார் உண்டு. அவருடைய வாழ்க்கையில பயம், எதை செய்தாலும் பயம். வேலைக்கு போனா பயம், வீட்டுல இருந்தா பயம், மனைவியை பார்த்தால் பயம், பிள்ளைகளை 6 இடத்திலும் பேச மாட்டார், அமைதியாவே இருப்பார். ஒரு பயத்தின் ஆவி. ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது பயத்தின் ஆவியே அல்ல. அவர் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவி நம்மளை விட்டு நீங்கும் பொழுது பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அன்பின் ஆவி, இந்த 3 ஆவி நம்மளை நிரப்புகிறதை நாம் கவனித்தறிய முடியும். ஆனால் ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோமா? உலகத்தில் இருக்கிற சத்துருக்கு பயப்படுகிறோம். சிறு பிள்ளைகளை எடுத்துக்கோங்க, அவங்க டீச்சருக்கு பயப்படுறாங்க. வாலிபர்களை எடுத்துக்கோங்க, அவங்க உலகத்துல இருக்கிற மற்ற பலவான்களுக்கு அவங்க பயப்படுகிறாங்க. பெரியவர்களை எடுத்துக்கோங்க, பிள்ளை வளர்ந்து வந்துட்டா நம்ம கையில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பயப்படுகிறாங்க. இப்படி ஊழியர்களை எடுத்துக்கோங்க, விசுவாசிகளுக்கு குறித்த ஒரு பயம், விசுவாசிகளை குறித்து ஒரு பயம். விசுவாசிகளை எடுத்துக்கொண்டால் சில உண்மையாய் தேறின விசுவாசிகளுக்கு ஊழியனை குறித்து ஒரு பயம். ஆனால் இவ்வளவு பயங்கள் நிறைந்திருக்கிற இந்த வாழ்க்கையில தேவனுக்குரிய பயம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இதயத்துல கை வைத்து எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன்? தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு கர்த்தர் சும்மா விட்டதே கிடையாது. கர்த்தர் பலமாய் அவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்திலே வாசித்தற முடியும். ஆபிரகாம் சொல்லுகிறான், இவ்விடத்துல தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கு தேவன் உங்கள் குடும்பத்தை பார்த்து என்ன சொல்ல பிரியப்படுகிறார்? தேவாதி தேவன் உங்கள் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்ல பிரியப்படுகிறார்? தேவன் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து என்ன சொல்ல பிரியப்படுகிறார்? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தேவ பயம். இன்றைக்கு தேவ பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தான் நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, மனுஷனுக்கு பயந்தது போதும், பேதுருவை போல ஒரு மனுஷிக்கு பயந்தது போதும், இன்றைக்கு உலகத்தாருக்கு பயந்தது போதும், உலகத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளுக்கு பயந்தது போதும். இந்த எல்லா பயங்களை விட்டு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நிலைமையில வந்து நில்லுங்க. தேவனுக்கு பயப்படணும். இந்த தெய்வ பயம் உலகத்திலே கூட நிறைய மனிதர்களிடத்துல காணப்படுகிறது. ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற அவனை பொறுத்தளவு அது தெய்வம். அந்த மனிதர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். காலில் பாதரட்சை போட்டிருக்க மாட்டான், தோல்ல போட்டிருக்க துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்குவான், அப்படியே கூனி குறுகி கையெல்லாம் 2 தோள்பட்டைகளையும் பிடித்து கொண்டு அவன் தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக அப்படி பயப்படுகிறான். ஒரு கல்லும் மண்ணும் மரமும் செடியும் கொடியும் வைத்திருக்கிற அந்த தெய்வம் என்று சொல்லுகிற பொல்லாத விக்கிரகத்திற்கு அவன் அப்படி பயப்படுகிறான். ஆனால் அகில உலகத்தையும் படைத்து
சர்வ வல்லமை உள்ள எல்லாவற்றையும் தன்னுடைய நாமத்தினால் ஒரே வார்த்தையினால் செய்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி பயப்பட வேண்டும்? உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு கூட பயம் இருக்குது. மார்கழி மாதமான காலையில எழுந்து குளித்து பல்வலைக்கு நீட்டா கிளம்பி எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க. நம்ம படுக்கிற இடத்துலயே நம்மளுக்கு எல்லாமே பிரேயரா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை சொல்ற வேதனைக்குரிய காரியம். ஒரு இடத்துல ஒரு இதே போல ஒரு ஆன்லைன் பிரேயர் போய்கிட்டு இருக்கு. காலையில அந்த சபை போதகர் ஆன்லைன் பிரேயரு நடத்துகிற ஒரு தெய்வ மனிதர் காலையில 5 மணிக்கு இந்த ஜபம் ஆரம்பிக்கும். 5 மணில இருந்து 6 இல்லாவிட்டால் 6:30 7க்குள்ள அந்த ஜபம் முடியும். அப்ப நடந்த சம்பவம். அப்ப அங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். போன் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த ஒரு தாயார் அவங்க அந்த ஆன்லைன் பிரேயர் அட்டன் பண்ணுவதற்கு அவங்க இந்த ஆடியோ கால் அட்டன் பண்றதுக்கு பதிலா தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோவையும் சேர்த்து ஆன் பண்ணிட்டாங்க. கேமரா மொபைலு டேபிள்ல இருக்குது. மொபைல் டைரக்டா அவங்க கட்டுல காண்பிக்குது. இவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு பேசாம போய் படுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜபத்துல 100-120 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் லைவா அவங்க பண்ற அத்தனை சேட்டைகளும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பாட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு பெட்ல போய் படுத்துக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு காலை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிக்கிட்டு அசையாம அங்கிட்ட இங்கிட்டு உருண்டுகிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கணவனார் எழுந்து கொஞ்ச நேரம் பெட்ல உட்கார்ந்து இருந்துட்டு அவர் எஞ்சி போறாரு. ஆனா என்ன, எங்க இருக்கிறீங்க? ஜபத்துல இருக்கும். எந்த ஜபத்துல இருக்கிறீங்க? தனி ஜபமா? எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, அதன் பின்பு அந்த ஊழியக்காரர் அவர்களை பிடித்து பயங்கரமாய் சாடி விட்டார். அவர்களை உண்டுலன்னு ஆக்கிட்டார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு பிரேயர்ல இருக்கிறேன் தான் பேரு. பிரேயர்ல இருக்கிறோமா? இல்லாவிட்டால் எங்க இருக்கிறோம் என்பதை நாம் தான் நிதானித்து பார்க்கணும். அவர்களை அதன் பின்பு அந்த சபையில சேர்த்து கொள்ளலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்றைக்கு நம்மளுடைய ஊழியத்திலையும் சரி, நம்மளுடைய குடும்பத்திலையும் சரி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். நீங்க எழுந்து நீங்க அட்டன் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவங்க அட்டன் பண்ணி வச்சுட்டு துணிகரமா போய் படுத்துக்கிட்டு அப்படி என்ன ஒரு மனுஷனுக்கு பயம்? கடைசியில கர்த்தர் அவர்களுடைய பெயரை கெடுத்து விட்டார். கர்த்தர் தான் கெடுத்தார். கர்த்தர் தான் அவர்களை உண்டுலன் ஆக்கி வச்சிருக்கிறார். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்? தேவனுக்கு பயப்படாத மனிதனை கர்த்தர் ஒரு காலமும் ஆசீர்வதிக்க முடியாது. கொர்நேலியுவை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் தெய்வ பயம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவனுக்குரிய பயம் காணப்படுகிறதா? யார் யார் தேவனுக்கு பயந்தார்கள்? அதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? யார் யார் தேவனுக்கு பயந்தார்கள்? அதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை, ஆசீர்வாதம், சுதந்திரம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது வேதத்திலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யார் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறான்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 22:12 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தேவ தூதன் மூலமாய் தேவன் ஆபிரகாமை கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் காணப்படுகிறான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் மனிதன் என்பதை கர்த்தர் எப்படி அறிந்து கொள்கிறார்? அவனுக்கு தேவன் ஒரு பரீட்சையை வைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில நேரம் சோதனைகளை கொண்டு வரும் பொழுது நாம் இந்த சோதனைகளை ஜெயித்து விடுகிறோமா? ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறதே தேவனுக்கு பயப்படுகிற காரியம்தான்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பது இப்பொழுதே நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுது அறிந்திருக்கிறாரா? தன்னுடைய சொந்த குமாரனை, ஒரே ஒரு குமாரனை அநேக ஆண்டுகள் கழித்து கிடைத்த அந்த பிள்ளையை பலியிட சொல்லுகிறார் தேவாதி தேவன். அவன் எந்த விதமான மாறுத்தரமும் சொல்லாமல், எந்த விதமான மறுமொழியும் பேசாமல், எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல், இது தேவனுடைய சத்தம் அல்ல, அந்நிய சத்தம் என்று சொல்லாமல், முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் இணங்கி அவன் தன்னுடைய சொந்த பிள்ளையை பலியிடுவதற்கு அவன் மலையிலே ஏறி போகிறானே, அந்த பயம், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்குள் காணப்பட்டது. முதலாவது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பயப்பட வேண்டும். முதலாவது நாம் பயப்பட வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயந்து நடுங்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் பயந்து நடுங்குகிறோம்? தாவீது இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்திற்கு பயந்து நடுங்குகிறேன். ஆண்டவருடைய வசனத்திற்கு எத்தனை பேர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் பயப்படுகிறோம்? அது சாதாரணமாய் சொன்னால் என்ன, எச்சரிப்பாய் சொன்னால் என்ன, எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் சொன்னது தெய்வம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தேவன் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனிதன் ஆபிரகாம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பயம் காணப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறோமா? தேவனுடைய சத்தத்திற்கு பயப்படுகிறோமா? அவன் நினைத்திருந்தால் அந்த பிள்ளையை பலி செலுத்தாமல் அவன் ஏமாற்றி இருக்கலாம். அவன் அந்த ஈசாக்கை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அவன் ஈசாக்கை கொடுக்க சொல்லும் பொழுதே தேவன் எப்படி கொடுக்க சொல்லுகிறார் பாருங்க. தேவன் ஆபிரகாமை எப்படி சோதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 22:2 வாசிக்கும் பொழுது, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசுகுமாரன், உனக்கு ரொம்ப பிரியமானவன், ஓம் பிள்ளை, உன்னுடைய புத்திர, உன்னுடைய சந்ததி, ஓ மகன், நீ ரொம்ப விருப்பமா இருக்கிற பாத்தியா, அவனை எனக்கு தான் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் சும்மா ஒன்னு ஆபிரகாம்கிட்ட உன் பிள்ளைய கொடுன்னு கேட்கல. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, ஆபிரகாமை கர்த்தர் கொஞ்சம் உசுபேத்தி விட்டு தான் கேட்கிறார், சோதித்து பார்க்கிறார். நேசகுமாரன்கிறாரு, புத்திரன்கிறாரு, ஏகசுதன்கிறாரு, இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன கேட்கிறாரு? உன் குமாரனாகிய அந்த ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து. சும்மா செலுத்துனா கூட செலுத்தி இருக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏகசுதன்கிறாரு, புத்திரன், எல்லாத்தையும் சொல்லிட்டு பலி செலுத்தினா எப்படி முடியும்? ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. அப்ப ஆபிரகாமுக்கும் ஈசாக்கிற்குள்ள உள்ள ஒரு பிணைப்பை பாருங்க. அவ்வளவு அன்பு ஈசாக்கின் மீது ஆபிரகாம் பயங்கரமாய் செலுத்தி இருந்தார். இதுல மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம் உண்டு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் சாராளின் நிமித்தம் எதிர்ப்பு வராமல் இருந்ததா? எதிர்ப்பு வந்தது. ஆபிரகாம் சாராள் மரணம் மட்டும், இந்த பலி செலுத்தின காரியத்தை பலி செலுத்த போன பின்பு ஆபிரகாமும் சாராளும் தனித்தனியாக தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே இடத்துல வாசம் பண்ணல. நான் நினைக்கிறேன் சாராள் மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி, நீ எப்படி என் பிள்ளைய பலி செலுத்தலாம்னு சொல்லி அவ சண்டை போட்டிருப்பாங்க. அதனால தனித்தனியாய் வாழ்ந்தார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரேயன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதாள். அப்ப ஆபிரகாம் எங்கே இருந்திருக்கிறாரு? ஆபிரகாமனுடைய வாழ்க்கை எங்கே போயிருந்தது? ஆபிரகாம் எங்கே குடியிருந்தான்? அது ஆதியாகமம் 22:19 வாசிக்கும் பொழுது, பெயர்சபாவிலே ஆபிரகாம் குடியிருந்துட்டான். சாராள் குடியிருக்கிற இடம் கீரியாத் அர்பாவிலே குடியிருந்தாள். ஆனால் ஆபிரகாம் குடியிருந்த இடம் பெயர்சபா. இதன் மூலமாய் சொல்ல வருகிற காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது முழு குடும்பமே எதிர்ப்பாய் இருந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு
நாம் பயப்பட்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? சாராள் சண்டை போடுவான் தெரியும், சாராள் எதிர்த்து நிற்பாள் என்று தெரியும். ஏற்கனவே பல ஆண்டுகள் கழித்து பிள்ளையை கொடுத்த தேவன், பிள்ளையை பெறுவதற்கு முன்பதாகவே சாராள் பண்ண எல்லா கோல்மாலும் ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனாலும் ஆபிரகாமுக்கு சாராள் முக்கியம் அல்ல, தன்னுடைய சொந்த சரீரம் முக்கியம் அல்ல, தன்னோடு இத்தனை வருடம் பயணித்தாள் என்று அவன் பார்க்கல, தனக்காக எல்லாவற்றையும் அவள் சகித்து கொண்டாள் என்று கூட அவள் பார்க்கல. எல்லாவற்றையும் தனக்காக இழந்து தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் விட்டுட்டு என் பின்னாடி ஓடி வந்தாளே என்று அவள் நினைக்கவே இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரே இலக்கு, கடிவாளம் போட்ட மாதிரி, கண்களுக்கு கலிக்கம் போட்ட மாதிரி அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறது ஒரே காரியம், தேவனுக்கு பயப்படுதல். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனிதன் ஆபிரகாம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, வீட்டுல இருக்கவங்க ஒரு காரியம் சொல்றாங்கன்னா நாம் யாருடைய காரியத்திற்கு கீழ்ப்படுகிறோம்? பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிள்ளைகள் நான் இந்த ஸ்டடி தான் படிப்பேன் அப்படின்னு பிள்ளைகள் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு இல்ல உன் பிள்ளைய ஊழியத்திற்கு அனுப்புன்னு சொல்றாரு. எதை நாம் செய்கிறோம்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு பயப்படுகிற பயம், கணவனுக்கு மனைவிக்கு பயப்படுகிற பயம் அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுக்கு பயப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோடு இருக்கிறவர்கள் நம்மளுக்கு விரோதியாய் மாறுவார்கள், நம்மளுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். நம்மளோடு இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவினரோ உற்றாரோ யாராயிருந்தாலும் நம்மளுக்கு விரோதமாய் எழும்பத்தான் செய்வார்கள். எத்தனை வல்லமை நம்மளுக்கு விரோதமாய் எழுந்தாலும், எத்தனை காரியம் நம்மளுக்கு விரோதமாய் எழுந்தாலும், எத்தனை துஷ்டத்தின் வல்லமை நம்மளுக்கு விரோதமாய் எழுந்தாலும் அது நம்மளுக்கு முக்கியம் அல்ல. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்கு பயப்படவில்லை, தன்னுடைய வேலைக்காரனுக்கு பயப்படவில்லை, ஈசாக்கு வளர்ந்து விட்டான் என்று ஈசாக்குக்கு பயப்படவில்லை. அவன் தன் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனிதனாய் காணப்பட்டான். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்பட வேண்டும். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள்? ஒருவேளை ஆரம்ப நாள்ல தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, இன்றைக்கு அவை என்னை விட்டு அற்று போய்விட்டது என்று எத்தனை பேர் புலம்புகிறீர்கள்? இன்றைக்கு தேவன் அந்த பயத்தை தரப்போகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற அந்த பயம், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம். எனக்கு தெரிந்த ஒரு தாயார் உண்டு, அவங்க எந்த முக்கியமான காரியமா இருந்தாலும் ஜோமனுக்கு பிரதர் ஜோமனி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா காரியத்தையும் ஜெபித்து சொன்னோம், ஒரு சில காரியத்திற்கு அவங்க கீழ்ப்படித்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று அவங்க மகன் நல்ல ஒரு இடத்துல படித்து நல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முன்னணியாய் வந்துட்டார். கவனமாய் கவனியுங்கள், தூக்கத்திற்கும் நித்திரை மயக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஜெயித்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவன் ஜெயமற்ற நல்ல ஒரு மகனாய் இருந்தான். அப்ப அவன் நல்ல விளையாட்டுல நல்ல படிப்புல இருந்ததுனால அவனுக்கு தானா வந்து 2 இடத்துல இருந்து அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது. வேலையில 2 இடத்துல இருந்து, ஒன்னு ரயில்வேல அந்த ரயில்வே இதுல இருந்து வேலை, இன்னொன்னு மிலிட்டரியில இருந்து அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. 2 இடத்துல அவனுக்கு நல்ல ஒரு வேலையை தேவன் கொடுத்தார். உடனே இந்த அம்மா எனக்கு போன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அவன் நல்லா ஜெயிச்சுட்டான், இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில 2 இடத்துல அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கிறது, 2 இடத்துல இருந்து அவனுக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க, எந்தெந்த இடம்னு கேட்டேன். ஒன்னு ரயில்வேல, அது வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வரலாம், எப்படி நம்ம போகலாம் எல்லாம் இருந்தது. ஆனா மிலிட்டரிக்கு போயிட்டா இத்தனை வருஷம் வர முடியாதாமே, இத்தனை வருஷம் செயல்பட முடியாதாமேன்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பித்தாங்க. சரி என்ன செய்யணும்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல பிரதர் இதுக்கும் ஜோமனியே சொல்லுங்க, எத்தனையோ காரியத்தை ஜெபித்து சொல்லி இருக்கிறீங்க, அது கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறது, தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்றேன், அப்ப இந்த காரியத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஜெபித்தோம், ஒரு சில நாட்கள் நேரம் கேட்டு ஜெபித்தேன். ஜெபித்தோட ஆண்டவர் சொன்னார் மிலிட்டரிக்கு போக சொல்லுன்னு. நான் போன் பண்ணி, அம்மா அவங்க பையன் ஆண்டவர் மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ண சொல்றாரு. அவங்க இந்த பதில எதிர்பார்க்கவே இல்லை.
அவங்க ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க, அவங்களை அதிர்ந்து போனார். என்ன சொல்றீங்க, மிலிட்ரிக்கா போக சொன்னாரு அப்படின்னு? ஆமா, அங்கதான் போக சொன்னாரு மாடி. அவங்க சொன்னாங்க, மிலிட்ரிக்கு போனா இத்தனை வருஷம் ஆகும், அத்தனை வருஷம் ஆகும், திரும்பி வர முடியாது, வைக்க முடியாது. நாங்க இல்ல, நீங்க இன்னொரு டைம் ஜோம் பண்ணி சொல்லுங்க, கத்தர் ஏதாவது பேசுறாராம் பாப்போம். நான் சொன்னேன், ஒரு டைம் சொன்னாலே சொன்னதுதாமா, அதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்கன்னாங்க. திரும்ப மறுபடியும் ஜெபித்தேன். ஆண்டவர் மறுபடியும் திட்டவட்டமா இடைவிட்டா, நான் சொன்னதை சொல், அதுதான் வேலை. அப்ப சொன்னேன், இல்லம்மா ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, மிலிட்ரிக்கு போக சொல்லிட்டாரு. அவங்க என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க அனுப்புறீங்களா, அனுப்ப தயாரா என்று. உடனே அவங்க சொன்னாங்க, நான் இன்னொரு ஊழியக்கார்ட்ட ஜோம் பண்ணேன், அவர் ரயில்வேக்கு போக சொன்னான்னு கத்தர் சொன்னார். சரிம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும்னு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் காண்டிக்கிட்டே இல்லை. திடீர்னு போன வாரம் திரும்ப போன் பண்ணாங்க, பிரதர் அப்படின்னாங்க. சோதரமா சொல்லுங்கம்மா என்று அவர்களிடத்தில் அன்பாய் பேசினேன். அவங்க சொன்னாங்க, மிலிட்ரிக்கு அனுப்பல, ரயில்வேல அப்பாயின்மெண்ட் வந்தது, அப்பாயின்மெண்ட் வந்ததுல எல்லாரையும் வேலைக்கு நியமிச்சுட்டாங்க, இவனை ஒருத்தனை மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க. நடந்த சம்பவம். இவனை ஒருத்தனை மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க. இப்ப இவனுக்கு ரயில்வேலையும் வேலை இல்லை, மிலிட்ரிலையும் வேலை இல்லை. நான் என்ன பிரதர் செய்யணும்னு, நீங்க போனை வச்சுட்டு பேசாம போனா நல்லா இருக்குமான்னு சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. உன் பிள்ளையை தேவன் கொன்று போடுவாரா? மிலிட்ரியில போய் கொன்று போடுவதற்கா தேவன் உன் பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறா? இவ்வளவு தூரம் பெற்றெடுத்து வளர்த்த உங்களுக்கே இவ்வளவு அக்கறை இருக்குன்னா, எவ்வளவு தூரம் பாசமாய் அவனை எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க வைத்து தோல்வியில கிடந்த அந்த வாலிபன், அவனை ஜெபித்து ஜெபித்து முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்த தேவன் அவனை எப்படி கைவிடுவார்? இன்றைக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவன் நல்லா ஸ்போர்ட்ஸ்ல ஜெயித்து, எல்லா விளையாட்டுல ஜெயித்து, நல்ல மதிப்பெண் எடுத்து, நல்ல மார்க் எடுத்தவன் இன்றைக்கு ஒரு வேலையும் இல்லாம வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்கான். காரணம் என்ன? தாயாரனுடைய கீழ்ப்படியாமை, தாயாருக்குள் இருந்த தெய்வ பயம் இல்லாமை. தன்னுடைய மகன் மேல் பாசம் இருந்தது உண்மை, ஆனால் அந்த பாசமே தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. இங்கு ஆபிரகாம் தன் மகன் மேல் பாசம் வைத்தான். அந்த பாசம் தேவனுக்கு விரோதமாய் எழும்ப ஆபிரகாம் விடவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? இன்றைக்கு அந்த வாலிபன் ஒன்றுமில்லாம, வேலை இல்லாம, நல்ல சம்பாத்தியம் எல்லாவற்றையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க திரும்ப ஜோம் பண்ணுங்க, அவ எப்படியாவது மிலிட்ரிக்கு போகணும்னு சொல்லி. மிலிட்ரியில என்ன சொன்னாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த வருஷம் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எங்க அண்ணன் பேச்சை கேட்டு, அந்த ஊழியக்கார பேச்சை கேட்டு நான் அப்படி கெட்டு போயிட்டேன். இப்ப புலம்பி என்னமா செய்யறது, மீண்டும் ஜெபிப்போம் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை பேர் தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் உலகத்தாருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அவர் ஒரு முறை விளம்பினார், இரண்டு விசை நான் கேட்டேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொன்னதிலே மாற்று கருத்து இல்லை என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எனக்கு ஆரம்ப நாட்கள் நம்முடைய வார்த்தைக்கு நான் பயந்தேன். இந்த இடத்திற்கு நீ போகாது என்று சொன்னால் நான் போக மாட்டேன். இந்த இடத்திற்கு நடவாது என்று சொன்னால் நான் நடக்க மாட்டேன். இந்த மனிதனோடு பேசாது என்று சொன்னால் நான் பேச மாட்டேன். நீ சொன்ன எல்லா வார்த்தைக்கு நான் பயந்தேன். காரணம், அது உண்மையில் இருந்த அன்பு. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு நான் பயப்படுகிற பயம் எனக்குள்ள இல்லை. உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயத்தை நான் இழந்து விட்டேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை நான் இழந்திருக்கிறேன் ஐயா. அப்படி உணர்கிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடுங்கள். ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள போறோம். ஒரே நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அந்த கிருபையை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற அந்த பயத்தை தேவன் இன்றைக்கு புதுப்பிக்க போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும் ஐயா. உலகத்தாருக்கு அல்ல, மற்றவர்களுக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்படுகிறவர்களாக கர்த்தரை மாற்றுவீராக. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும் ஐயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும் ஐயா. மனிதனுக்கு பயந்தது போதும், மற்றவனுடைய வார்த்தைக்கு பயந்தது போதும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு
நாங்கள் பயப்படணும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்படணும். உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் பயப்பட வேண்டும் ஐயா. ரைக்கபே லேதோடு ரீபாலா தூராபா லதாடா ரைக்கபே லேதோடு ரிகா ரகா ரிபி ரிபி ரபாலாதாடா தேரேபே லேதோடு ரீபா லந்தாடா தடாகடா ரைக்கபே லேதோடு ரீபா லதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தபடியினால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆதியாகமம் 24:35 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் ஆபிரகாமை எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார், அவன் சீமானாய் மாறினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாதாரணமாய் கிடந்த வாழ்க்கையை கர்த்தர் சீமானாய் மாற்றினார். காரணம் தேவனுக்கு பயந்த பயம், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால் சீமான் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் மேலான ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அவன் ஒரு ஜம்மீனை போல ஆசீர்வதித்தான் என்று வேதத்தில் வாசித்தறிய முடியும். கர்த்தர் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எலியேசர் சொல்லும் பொழுது அவன் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் சம்பாதித்தான்னு சொல்லல, நான் வீட்டுல வேலைக்காரனா இருந்ததுனால எல்லாமே நான் பார்த்து செஞ்சேன்னு சொல்லல. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் பயப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நாம் கீழ்ப்படியும் பொழுது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருதயமாகிய பலகையில், கர்த்தரே உங்களுக்காக எல்லா காரியத்தையும் முன்னின்று செய்வார். கர்த்தரே உங்களுக்காக எல்லா காரியத்தையும் முன்னின்று செய்வார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் செஞ்சாரு. காரணம், ஒரே காரணம் தான், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனிதன் தான் ஆபிரகாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுவோமானால் கர்த்தர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரே நம்மளுக்காக எல்லாவற்றையும் முன்னின்று செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, தேவனுக்கு பயந்த மனிதன் யார்? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 42:18 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். யோசேப்பு தன்னை குறித்து அவனே சொல்லுகிற ஒரு சாட்சி தான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவனுடைய மனசாட்சி அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார், நீ தேவனுக்கு பயந்தவன், தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தவன். யோசேப்பை குறித்து அவனுடைய மனசாட்சி சாட்சி கொடுக்குது பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கு நம்ம மனசாட்சியை கொஞ்சம் அப்படி பார்த்தோம்னா அது என்ன சொல்லும்? நீயா தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், ஜெபத்துல கூட உனக்கு பயம் கிடையாதே அப்படி சொல்லுதா? இல்ல உண்மையிலுமே ஓரளவுக்கு நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்க, இன்னும் கொஞ்சம் பயம்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லுதா? இல்ல தேவனுக்கு நீ ரொம்ப பயந்து அடங்குகிற என்று சொல்லி நம்ம மனசாட்சி நம்மளை சாட்சி கொடுக்கிறா. வேதம் என்ன சொல்லுது? மனசாட்சியை உங்களை குற்றவாளியாய் தீர்க்க தேவன் என்ன செய்ய முடியும்? நம்ம மனசாட்சி நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்குது? இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம்ல, ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து பார்ப்போம், தேவனுக்கு நம்ம பயப்படுகிறோமா? நம்ம மனசாட்சி நம்ம எதனாலும் வெளியில மறைச்சிடலாம், மூடிடலாம், மறந்துடலாம், நடிச்சிடலாம், நகைத்து விடலாம். ஆனா மனசாட்சி என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்துரும். நீதிமொழிகள் 15:13 மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அதனாலதான் உலகத்தார் சொல்லுகிறாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா. நீதிமொழியில வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நம்ம மனசாட்சி என்னவோ அது வெளியில காட்டி கொடுத்தோம். உதாரணத்திற்கு யூதாசை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நானோ என்று கேட்டாங்க. யூதாசும் சும்மா இல்லாம
நானோ என்று கேட்டான். நீ சொல்லுகிறபடின்ட்டு. அவ மனசாட்சி அடித்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம்மள ஆண்டவர் நேரடியா போட்டு கொடுத்துருவாரா, இவன் தான் என்னை காட்டி கொடுக்குறோன்னு சொல்லிடுவாரோன்னு சொல்லி எல்லாரும் கேட்டதுனால அவன் கேட்டான். அவனுடைய மனசாட்சி அவனை பாதித்தது. எல்லாம் கேட்கிறாங்க, நீயும் கேளு, அப்படி இல்லைன்னா உன் மேல சந்தேகம் வந்துருன்னு சொல்லி அவன் மனசாட்சி அவனை பாதித்தது. ஆனால் யோசேப்பினுடைய மனசாட்சியை சற்று நோக்கி பாருங்க. அவன் தைரியமா சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பினுடைய மனசாட்சி அவ்வளவு தெளிந்த ஒரு நீரோடையாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தபடினால் கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தரே அவனை பெருக பண்ணினார், கர்த்தரே அவனை சீமானாய் மாற்றினார். யோசேப்புக்குள் காணப்பட்ட தெய்வ பயம் எப்படி? கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிற தெய்வ பயம் யோசேப்புக்குள் இருந்தது. முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவன் ஆபிரகாம். இரண்டாவது தேவனுடைய பார்வைக்கு பயப்படுகிற மனிதன் தான் யோசேப்பு. ஆதியாகமம் 39:9 வாசிக்கும் பொழுது, இந்த வீட்டிலே என்னிலே பெரியவன் ஒருவனும் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இந்த பெரிய பொல்லாங்குக்கு உட்பட தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் தன்னுடைய நீதியை, தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறான். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது? தன்னுடைய வீட்டில் ஒருவரும் இல்லை என்கிறதை அந்த ஸ்திரீயானவள் அறிந்த பொழுது இந்த தவறுதலான சம்பவத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் யோசேப்புக்கு நல்லா தெரியும் வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லி. யாருமே இல்லை என்று யோசேப்புக்கு நல்லா தெரியும். அவள் தினம் யோசேப்பை வற்புறுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். தினம் அந்த பாவம் அவனை நெருக்கினாள், தினம் அந்த பாவம் அவனை வற்புறுத்தினாள், தினம் அந்த பாவம் அவனை மடங்கடிக்க விரும்பினாலும் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த வீட்டுல ஒருவனை இல்லைன்னு தெரிந்த பின்பு கூட அவனுக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறதை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் என்னை பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பார்வைக்கு எத்தனை பேர் பயப்படுகிறோம்? முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். இரண்டாவது தேவனுடைய பார்வைக்கு நம்ம பயப்படணும். கர்த்தரனை காண்கிறார் என்கிற பயம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? கர்த்தரனை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தரனை பார்க்கிறார் என்பதை எண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறோம்? மனிதனுக்கு முன்னாடி 1000 காரியங்களை மறைச்சிடலாம், 1000 காரியங்களை நம்ம பொய் சொல்லிடலாம். எலியா சொல்லுகிறான், உன்னுடைய பள்ளி அறையில நடக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதா இருக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அதிகாலை இருட்டோடு ஜபத்துல வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் என்னையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேலைக்கு போகும்பொழுது தேவன் பார்க்கிறார். வேலை முடித்து வரும் பொழுது தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தருக்கு பேச பயப்படுகிற இருவர் பேசிக் கொண்டார்கள், கர்த்தரை கவனித்து கேட்கிறாராம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில காணப்பட்டதை பாருங்க. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல, தேவனுடைய பார்வைக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய பார்வைக்கு பயப்படுகிற மனிதன் யோசேப்பு. யோசேப்பு தேவனுடைய பார்வைக்கு பயப்படுகிறார். ஐயோ, என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீயின் இடத்துல மட்டுமல்ல, தன் சொந்த குடும்பத்தில் இடத்துல கூட யோசேப்பு தீங்கு செய்யல, யோசேப்பு ஏமாத்த நினைக்கல, யோசேப்பு தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து போட இடம் கொடுக்கல. கர்த்தர் காண்கிறார் என்கிற அந்த பயம் யோசேப்புக்குள் அதிகமாய் காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தரனை காண்கிறார் என்கிற பயம் எத்தனை பேருக்குள்ள காணப்படுகிறது? கர்த்தரனை காண்கிறார் என்கிற பயம் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது? கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் எத்தனை பேருடைய தனிப்பட்ட குடும்பங்களிலே காணப்படுகிறது? நீ ஊழியனை ஏமாற்றி விடலாம், விசுவாசியை ஏமாற்றி விடலாம், அந்த மற்ற மனிதர்களை ஏமாற்றி விடலாம், அழைக்கப்பட்ட அழைப்புள்ளவர்களை ஏமாற்றி விடலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இறுதியமாகிய பலகையை யாரை ஏமாற்றினாலும் ஏமாற்ற விட்டாலும்
தேவனுடைய பார்வையை உங்களால் மறைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், கர்த்தருடைய பார்வைக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம்ம எங்க போனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சோதோமுக்கு போன லோத்தையும் பார்க்கிறாரு, சோதோமை விட்டு விலகி வந்த ஆபிரகாமையும் பார்க்கிறார். நம்ம பேசுறதையும் பார்க்கிறாரு, உட்காருதலையும் பார்க்கிறாரு, எழுந்துறதையும் பார்க்கிறாரு. நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தேவன் பார்க்கலன்னு சொல்லி. எந்த காரியத்தை குறித்து அசால்ட்டாய் அசதியாய் இருக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார் என்கிற ஒரு பயம் நம்மளுக்குள்ள இருக்கணும். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். இரண்டாவது தேவனுடைய பார்வைக்கு பயப்படணும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தான், யோசேப்பு தேவனுடைய பார்வைக்கு பயந்தான். இந்த இரண்டு நமக்குள் காணப்படுகிறதா? ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கூட நம்ம பயந்துடுறோம். சொல்றதை கேட்கலான்னு அந்த ஊழியக்காரன் பேச மாட்டாரு, ஜெபம் பண்ண மாட்டாரு, நம்ம வீட்டுக்கு வரமாட்டாருன்னு அதுக்காகவே பயந்து சில காரியத்தை செஞ்சிடறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம பயப்படுகிறோமா? எத்தனை பேர் வீட்டுல இன்றைக்கும் சினிமாக்கள், நாடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு ஊழியன் ஒரு வீட்டிற்கு விசிட்டிங் போனப்ப அந்த வீட்டிற்குள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு வீடு, கூரை செட்டு தான். அந்த வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போலான்னு வெளியில நின்று பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன உடனே டேய் பாஸ்டர் வந்துட்டார் ஓடுறான்னு சொல்லி ஒரு 12 பசங்க என்ன செய்யறாங்க, கூரை பிச்சுக்கிட்டு ஓடுறான். இவர் உள்ள போய் என்னடான்னு பார்த்தா எல்லாம் உட்காந்து மெட்டி ஒளி நாடகம். எங்க? விசுவாசி வீட்டுல. இந்த அம்மா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊரே கூடி எங்க டிவி பாக்குது? விசுவாசி வீட்டுல நாடகம். இந்த அம்மா நாடகம் பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணி ஊழியக்காரன் வந்த உடனே டிவி ஆப்பன் பண்றது. உங்களை யாரா வர சொன்னு திட்டுறது. இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல நாட்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரன் பாக்குறான்னு பயம் இருக்குது, அப்பா பாக்குறாங்கன்னு பயம் இருக்குது. ஐயோ தவறுதலான காரியத்தை பார்க்கும் பொழுது கூட இருக்கிறவங்க பார்த்துருவாங்கன்னு ஒரு பயம். தவறுதலான இடத்திற்கு போகும்பொழுது ஐயோ கூட இருக்கிறவங்க பார்த்துருவாங்க, பக்கத்துல பார்த்துருவாங்கன்னு ஒரு பயம். பொய் சொல்லும் பொழுது ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். மனுஷன் கண்டுபிடிச்சிருவான் இருக்கிற அந்த பயம், தேவன் பார்க்கிறார் என்கிற அந்த எண்ணத்தை ஏன் நமக்குள் இல்லாமல் போனது? மனுஷன் நம்மளை பார்க்கிறான், மனுஷன் பார்த்துருவான், மனுஷன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி நம்ம பயப்படுகிறோம்ல. ஆனால் தேவன் பார்க்கிறார் என்கிற அந்த பயம் நம்மளுக்குள்ள இல்லையே, ஏன் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், உன் மீது என் கண்ணை வைத்திருக்கிறேன், நீ மறந்தாயோ? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் பயப்படுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் பயந்து நடுங்குகிறவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் இன்றைக்கு நடுங்கி பயப்பட ஆரம்பிப்போமாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலேயும் தேவன் நம்மத்திலே தேவ பயத்தை குறித்து பேசுகிறார். 2 விதமான தெய்வ பயம். ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுதல், இரண்டாவது தேவனுடைய பார்வைக்கு பயப்படுதல். தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தால் தேவனே எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு செய்தது போல நம்மளுக்கும் செய்து அருளுவார். இரண்டாவது தேவனுடைய பார்வைக்கு பயந்தால் தேவன் நம்மளுக்கு என்ன செய்வார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்று பார்வோன் எகிப்து தேசத்தை முழுவதும் யோசேப்புக்கு அடிமையாய் கொடுத்து விட்டான். 46 சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது 30 வயதாய் இருந்தான். அவன் பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். சிறைச்சாலையில அடைபட்டு கடந்த மனுஷன், காரணமே இல்லாமல் குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எகிப்து யோசேப்பை அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்தது. எகிப்தின் வல்லமை யோசேப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடலாம் என்று நினைத்தது. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் யோசேப்பினுடைய பாதத்தின் கீழாய் எகிப்தை கொண்டு வந்து விட்டார். எகிப்து என்றால் உலகம், எகிப்து என்றால் அடிமைத்தனம், எகிப்து என்றால்
பொல்லாத துர்க்கிரியைகள் நிறைந்த இடம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கண்களை மூடுவோம். இன்றைக்கு தேவனுடைய பார்வைக்கு நம்ம பயந்தோம்னா, எந்தெந்த காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அடிமைப்படுத்த போகிறார். பார்வோன், யோசேப்பு எகிப்திற்கு பார்வோன் ஆனார். பார்வோன் என்றால் ஒடுக்குகிறவன். பார்வோன் என்றால் ஒடுக்குகிறவன். எகிப்து யோசேப்பை ஒடுக்கிறலாம் நினைச்சது. ஆனால் கர்த்தர் யோசேப்பின் மூலமாய் எகிப்தை ஒடுக்க ஆரம்பித்து விட்டார். உங்களை ஒடுக்குகிற வல்லமைகளை, உடைக்குகிற வல்லமைகளை, நெருக்குகிற வல்லமைகளை நீங்கள் உடைக்கவும் நொறுக்கவும் வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு பயப்படணும். கண்களை மூடுமா? ஒரே நிமிடம் தான். கர்த்தருடைய சமூகத்துல சரியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிற ஆண்டவரே, இந்த நாளில உம்முடைய வார்த்தைக்கு பயப்பட நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய பார்வைக்கு யோசேப்பு பயந்தது போல எங்கு இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் தேவன் என்னை காண்கிறார் என்கிற பயம் யோசேப்புக்குள் இருந்தது போல நான் உம்முடைய பார்வைக்கு பயப்படுகிற மனிதனாய் இருக்க வேண்டும். நீர் என்னை எப்பொழுதும் கண்டு கொண்டே இருக்கிறது என்பதை நான் எப்பொழுதும் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட எண்ணத்தை எனக்குள்ள தாங்க. ஆதி நாட்களில் இருந்தது, இப்ப இல்ல, எனக்கு திரும்ப வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உண்மையிலவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீலா கடா துடா கடா ரேக்கவே லேடோ ரீபாலா திரபால வல்ல வல்ல வீரி 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 வீர வால 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 வீரி 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 வீர வால 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 துரா வா 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 ரிகா வால நாடா தீரே பேலேடோ ரீபாலா நாடா தீரே பேலேடோ ரிகே பேலேடோ ரீபாலா துரா வால 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 வீரி 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 வீர வால 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 துரா கலந்தடா திடா கடா கடா ரிகே பேலேடோ ரீபாலா. ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கிறீர் என்கிற அந்த பயம் எனக்குள்ள இருக்கணும். நீர் என்னை பார்க்கிறீர் என்கிற அந்த பயம் எனக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள வரணுமே. நீர் எங்களை பார்க்கிறீர் என்கிற அந்த பயம் எங்களுக்குள்ள வரட்டும் ஐயா. நீர் எங்களை பார்க்கிறீர் என்கிற அந்த பயம் எங்களுக்குள்ள வரணும் ஐயா. ஐயா, நீர் எங்களை காண்கிறீர் என்கிற அந்த பயம் ஐயா. யோசேப்பு உம்முடைய பார்வைக்கு பயந்தானே, உம்முடைய பார்வைக்கு பயந்தானே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய பார்வைக்கு பயந்தானே, உம்முடைய பார்வைக்கு பயந்தானே. நாங்கள் உம்முடைய பார்வைக்கு பயப்படணுமே. நீர் எங்களை பார்க்கிறீர் என்கிறது நாங்கள் பயப்பட வேண்டும் ஐயா. உம்முடைய பார்வைக்கு பயப்படும் பொழுது ஓ எகிப்தின் வல்லமையை தேவன் எங்களுக்கு அடிமைப்படுத்துகிறேன். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் இந்த காலை வேளையில அடிமைப்படுத்துகிறேன். ரிலா தடா துடா கடா ரீக்கபே லேதோடோ ரிலா தடா ரீக்கபே லேதோடோ ரீபாலா துராபா லதாடா ரீக்கபே லேதோடோ ரீபாலா தீரேபே லேதோடோ ரீக்கபே லேதோடோ ரீபாலா துரா பலம் தடா தடா கடா ரீக்கபே லேதோடோ ரீபாலா ரிகை ரிபி ரிபி ரபா நாதாடா. ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தந்தர்லினபடினால சோத்திரம் ஐயா. இந்த காரியம் வீணாய் போகாது. எப்படி யோசேப்பு உம்முடைய பார்வைக்கு பயந்தபடினால் முழு எகிப்திற்கும் அவனை பார்வனாக்கி அவன் மூலமா எகிப்தை ஒடுக்கினது போல எங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா வல்லமையும் நீர் அடிமைப்படுத்த போகிறபடினால் நமக்கு சோத்திரம் ஐயா. மீண்டும் அந்த அபிஷேகத்தை கொடுத்தபடினால சோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. கடைசியாய் நாம் வேதத்துல வாசித்தது போல கொர்நேலியு என்கிற மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் காணப்பட்டார். கொர்நேலியு என்கிற மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். அந்த மனிதன் தேவனுக்கு பயந்தபடினால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, அவனுக்கு கிடைத்த நன்மை என்ன, அவனுக்கு கிடைத்த சகல ஆசீர்வாதங்களும் என்ன என்பதை வேதத்திலே வாசிக்கும் பொழுது கொர்நேலியு அவன் ஒரு புறஜாதியராய் காணப்பட்டான். அவன் அக்காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு புறஜாதியாராய் காணப்பட்டவன் தான் இந்த கொர்நேலியு. இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னிதானத்திலே நினைத்தருளப்பட்டது. அப்போஸ்தலர் 10:31 உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்ற வசனத்தை நாம் வாசித்தறிய முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கொர்நேலியு தேவன் அவனோடு இருக்கிறார் என்கிற பயம், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற பயம்
கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. முதலாவது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தார். இரண்டாவது, யோசேப்பு தேவனுடைய பார்வைக்கு பயந்தார். மூன்றாவது, கொர்நேலியு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பயப்படுகிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இவ்வுலகத்திலே உண்டு என்ற பயம் அந்த மனிதனுக்குள் இருந்தது. அவன் ஒரு புறஜாதியார் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அவன் புறஜாதியார்களுடைய நடுவிலே வாசம் பண்ணின ஒரு மனிதன். இதுல மிக முக்கியமான ஒரு ஹைலைட்டை பாருங்களேன். எல்லா மனிதர்களும் ஊழியக்கார போய் சந்திப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை அநேக தேவ ஜனங்கள் போய் சந்தித்தாங்க. ஆனால் கொர்நேலியுவை சந்திக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுரு அனுப்புறார். கொர்நேலியு எந்த அளவுக்கு தேவனால் கனப்படுத்தப்படுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக சுருக்கமா சொல்லணும்னா, கொர்நேலியுவின் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரல? ஏன் என் விண்ணப்பத்திற்கு பதில் வரல? அந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபித்தேன், இந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபித்தேன், இந்த விசுவாசிட்ட சொல்லி ஜெபித்தேன், இந்த ஜெபத்திற்கு போனேன், எனக்கு பதில் வரும்னு நினைச்சேன். இருட்டோட ஜெபத்திற்கு போனேன், பதில் வரும்னு நினைச்சேன். இரவுக்கு ஜெபத்திற்கு போனேன், பதில் வரும்னு நினைச்சேன். விடுதலை கிடைக்கும்னு நினைச்சேன். ஆசீர்வாதமா இருப்பேன்னு நினைச்சேன். மதிய ஜெபத்திற்கு போனேன், மதிய ஆராதனைக்கு போனேன், எல்லா ஜெபத்திற்கு போனேன், போதர் ஜெபத்திற்கு போனேன். எல்லா ஜெபத்துக்கும் போகதானே செய்யறேன். சண்டே சர்வீஸ் போறேன், ஒண்ணு விடாம எல்லா ஜெபமும் அட்டன் பண்றேன். ஆனா நான் ஜெபிக்கிற சில ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. ஏன் நான் ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் பதில் தர மாட்டேங்கிறார்? நான் ஜெபம் பண்றது கர்த்தர் கேட்கலையா? நான் ஜெபிக்கிறது கர்த்தர் பார்க்கலையா என்று கர்த்தரையே இன்றைக்கு சாடுகிற மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கு முதல்ல பயப்படணும். ஜெபம் பண்றோம்ல, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்துதானே ஜெபிக்கிறோம். அறிந்து ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பயப்படணும். கொர்நேலியு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து அவன் பயப்படுகிற மனிதனாய் காணப்பட்டான். அவன் தேவனுக்கு பயந்தபடியினால் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது. கண்களை மூடுவோம். கடைசியாய் கொர்நேலியுவின் தேவ பயம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்மளுடைய எல்லா ஜெபத்திற்கு பதில் வரும். கடைசியாய் ஒரு 2 நிமிடம் சரியான ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் தயவாய் ஒரே ஒரு காரியம் கேட்கிறேன். இதுவரை எப்படி இருந்தாலும் இப்ப இந்த கடைசி நேரத்துல சோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. இதுவரை இல்லாத ஒரு தெய்வீகமான ஒரு பயத்தை தேவன் தரப்போகிறார். நிச்சயமா இந்த காரியம் நடக்கும். எதற்காக இந்த தெய்வம் பயம் தேவை? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க, உங்களை எல்லாவற்றுக்கும் அதிபதியாய் உயர்த்த, அதிகாரியாய் வைக்க, ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்ற, மூன்றாவது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட, இந்த 3 நாளும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். கண்களை மூடுவோமா? ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். காலை நேரத்தில் ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் பண்ணுவோம். ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த திரு காலை நேரத்தை காண செய்தபடினால சோதரம் கர்த்தரே, எங்கள் இந்த காலை நேரத்துல ஜீவனோடு எழும்பி உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை துதிக்கிறவர்களாய், உம்மை கனப்படுத்துகிறவர்களாய், உம்மை போற்றுகிறவர்களாய் கர்த்தரங்களை மாற்றினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையை கொடுத்தபடியினால சோதரம். ஆபிரகாம் சொன்னால் இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை என்று. இனி ஆபிரகாம் அல்ல, தேவனே சொல்ல போகிறீர், இந்த குடும்பத்தில் தெய்வ பயம் உண்டு, இந்த பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்று கர்த்தரங்களை குறித்து சாட்சி கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, ஆபிரகாம் உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய சத்தத்திற்கு பயந்தபடியினால் கர்த்தர் அவனை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்து, கர்த்தர் ஒருவரே அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து, ஆண்டவரே, யோசேப்பு உம்முடைய பார்வைக்கு பயந்தபடியினால் ஒடுக்கும் என்று நினைத்த எகிப்தின் வல்லமையை ஆண்டவரே யோசேப்பை கொண்டு நீர் ஒடுக்கினபடியினால சோதரம். கொர்நேலியு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கண்டு பயந்தபடியினால் அவனுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வந்தது. அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் உமக்கு பயப்பட போகிறோம். இன்று முதல் நீர் எங்களுக்கு உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் கிருபையை நீர் எங்களுக்கு தந்தபடியினால சோதரம். ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு வழியை போதிப்பார் என்று சங்கீதம் 25:12 வாசிக்கிறோமே. இன்று முதல் நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழியை நீர் எங்களுக்கு போதித்தருவீராக.
ஆண்டவரே வந்த யாவரையும் ஆசீர்வதியும். மீதியான நேரத்தை நீரே பொறுப்படும். எல்லா துதி கன மகிமை திரு ஏக தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த நாளை நன்னாளாய் நீர் எங்களுக்கு மாற்றித்தாரும். உடைய பாதத்துல இந்த நாளை சமர்ப்பிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.